சரி. என் பேர் அன்வர். நான் ஸ்ரீலங்காவிலிருந்து 2012 1ஆம் மாதம் 31ஆம் தேதி இங்கே வந்தேன். அந்த ட்ராவல் ஏசியான்ற ஏஜென்சி தான் என்ன அனுப்புனேன். நான் இங்கே வந்ததுக்கு பிறகு 3 மாதத்துக்குள்ளேயே இந்த கபில் எனக்கு ரூம் தரையும் இல்லை. ஒரு ரூம் உண்டு, அதில் 2 எம்எனி கொண்டாந்து போட்டார். அதுக்கு பிறகு எங்கள் தாத்தாவை கொண்டாந்து வேறு ரூட்டுக்கு விற்றுவிட்டார். எனக்கு வேறு 4 வீட்டில் நான் 600 ரியால் என்ற கபில் வாங்கி எடுப்பார். 4 வீட்லேயும் நான் வேலை செய்யறேன். அவரோட வீட்டில் 5 ஸ்கூல். நான் நடந்து போகிறேன், நடந்து வாரேன். என் ரூமு எனக்கு வாகனம் தரமாட்டார், ஒன்று தரமாட்டார். ஒன்றைக்குள்ளே 2-3 தரம் என்னோட சண்டை பிடிச்சேன். பேங்குக்குள்ளே கொண்டு வச்சு கல்லை என்று சொல்லி எனக்கு அடிக்க வந்தேன். அந்த 3 மாதத்துக்குள்ளே என்ன 2 தரம் பொலிசிக்கிட்டு கொண்டு விட்டு போய் இடையில திருப்பிட்டு வந்தேன். அப்போ நான் ஏஜென்சி கோல் எடுத்து சென்னேன்னா இப்படி பிரச்சனையாக இருக்கு, அல்லாவுக்காக என்ன எடுங்க நானா, இல்லாட்டி என்ன இடம் மாற்றுங்க என்று சொல்லி. அப்போ என் கபிலே சொன்னார், 7000 ரியால் கட்டு, நான் உன்னை ஊருக்கு அனுப்புவேன் இப்படி சொல்லி தான் சரி. அப்போ அவர் இந்த செய்கிறாம்பி அந்த செய்கிறாம்பின்னு சொல்லி இருக்கக்குள்ளே எங்கள் தாத்தாவும் 3 மாதத்தால் ஊரோட போய் சேர்ந்துட்டு அவன் எங்கே இருந்தால் எப்படி போனான்றது கூட எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு நான் ஏஜென்சி கோல் எடுத்து பார்த்துட்டு நான் அந்த வீட்டை விட்டு பாஞ்சு இப்போ இந்த இங்கே வந்து எம்பசி அடியை வந்து இந்த இருக்கிறதோ பார்த்து தான் அது சின்ன பிள்ளையர் விளையாடுறேன். அதுக்குள்ளே 10 மாதமாக இருக்கு. எனக்கு சரியான வருத்தம், நெஞ்சு வருத்தம். இந்த வரைக்கும் நான் பிள்ளைங்கள குளிச்ச சாமான் எல்லாம் இது கூட எனக்கு இந்த எம்பசியால் தான் எடுத்துட்டாரு. 3 தரம் இன்னைக்கு இந்த நெஞ்சால வந்திருக்கு. இந்த கபிலுக்கு கோல் எடுக்கிற டைம்லேயெல்லாம் இந்த வாரம் அந்த வாரம் எல்லாம் இந்த எம்பசி கோல் எடுத்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ஆத்தாது. என்ன 3 தரம் இந்த எம்பசியால் தான் இந்த ஆஸ்பத்திரியை கூட கொண்டு போய் அவங்க தான் ஒரு 6-7 ரியால் மேலே செலவழிச்சிருக்காங்க. அந்த எம்பசி இல்லாட்டி இந்த நிலைமை எப்படியோ போயிருக்கு. இப்போ கூட நான் ஆஸ்பத்திரியிலேருந்து கூட தான் வந்து இந்த அறிக்கை நான் இலங்கைக்கு இலங்கையில் எனக்கு ஒத்தரம் இல்லை. எங்கள் உம்மா ஒன்று இருக்கா, அவருக்கு 75 வயசாக போயிட்டு, பாப்பாவுக்கு 84 வயசு, நடக்க இயலாது அவங்களுக்கு. எனக்கு அங்கே பீரோவில் என்ட்ரி போடுறதே கூட ஒத்தரம் இல்லை. இங்கே ஒரு தாத்தா வந்து எம்பசிக்கு வந்தவங்கிட்ட தான் நான் இப்படி தாத்தாண்டி சென்னதுக்கு பிறகு தான் இப்போ கூட நான் இந்த பீரோ ஆஃபீஸுக்கு தான் இந்த கடிதம் அணியை போட்டு வந்திருக்கேன். இந்த அறிக்கையிலே தான் என் ஏஜென்சியோட பேர் ட்ராவல் ஏசியா முகமது பாயிஸ். நான் இன்றைக்கு கூட அவர் கோல் எடுத்தேன், அவர் தூக்குறாரு. இந்த அறிக்கை இது பீரோவுக்கு அனுப்புனது. இந்த அறிக்கை மினிஸ்டருக்கு அனுப்புன கடிதம். இந்த அறிக்கை உயர் அதிகாரிகளுக்கு சொல்லி அனுப்புன கடிதம். இந்த அறிக்கை எம்பசியால் அந்த அவுட் பாஸ். இந்த அறிக்கை உலமா சபைக்கு அனுப்புன கடிதம். எனக்கு ஒரு கேதியும் இல்லை. எனக்கு 4 பொம்பளை புள்ள இருக்கு. கோட்ஸில் நான் 10,000 மாதம் கட்டணும். அது கூட எங்கள் உமா தான் அங்கே சொல்லி எடுத்து அந்த 10,000 கட்டுறான். 10 மாதம் எனக்கு ஒரு தொழிலும் இல்லை. நான் இவ்விடத்து தான் இருக்கேன். யாராவது கொண்டு வந்து தந்தா தின்று ஓட்டு. நேற்று கூட அந்த தாத்தா தான் எனக்கு சீனி தைல தூள் அனுப்பியிருந்தான். அதை விற்று போட்டுதான் இப்போ போய் இந்த கடிதத்தை கூட அனுப்பி போட்டு இந்த வந்துக்கிட்டு இருக்கேன். இது கூட ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க தான் இதை எடுக்காங்க. இதை பார்த்துட்டாங்க. நான் தமிழ் முஸ்லீம்னு சொல்லலை, யாராக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நான் எந்த ஊர் வாரத்துக்கு கடைசா எந்த காஃபில் இப்போ முந்தினாத்து எம்பசியால் கோல் எடுக்க இச்சேன்னா ஒண்டி 9,000 மணிக்கு 3 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யட்டான். அப்படி இல்லாட்டி 30,000 காசு தரட்டான். அப்படி இல்லாட்டி என்ன ஜெயிலுக்கு போகட்டான். என்ன சரி ஒரு ரியால் கூட நான் அவரோட காசு ஹராம் நான் தொடலை. நான் தொழுகிறேன், நோம்பு பிடிக்கேன். சத்தியமாக நான் வாண்டி சொன்னால் பயந்து இருந்துட்டு இப்போ அதுக்கு கூட வாரன்னு சொல்லிட்டேன். இந்த நாட்டில் சத்தியம் மட்டும் பண்ண நான் களவெடுத்தேன்னு சொல்லி என் உள்ளவட்டி கூட உழைக்கிறதுக்கு எனக்கு கை காலம் இருக்காது. என் நிலைமை தூக்கு கணக்கில் நான் விட தெரிஞ்சேன். ஸ்ரீலங்காவில் பொலிசி இப்போ என்ட்ரி போடுறது கூட எனக்கு ஒத்தரவில்லை. நான் ஒரு அநாத மாதிரி இவர்கிட்ட குந்திட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வழியும் இல்லாமல் தான் நான் இவரை தெரிஞ்சேன். உங்கள் எல்லாரும் காலையும் பிடிக்கேன். எனக்கு ஒரு உதவி செஞ்சு
அந்த ஏஜென்சிக்காரனை கொலிச்சு என்ன எந்த ஊர் கெடுக்க இந்த மாதிரி தின்னத மாதிரி இவ்வளவுதான் எனக்கு தெரிவிக்கிறது. இந்த 2 வருஷ காலத்துக்கு இது கூட அந்த டாட்டை வாங்கி கொண்டாந்து சொந்த நோங்கிச்சு அவங்க 2 பராட்டா கொண்டாந்து தருவாங்க, அதை தின்னுவேன். இதுக்கு மேல நான் என்னத்தை தான் செல்லணும்? அந்த ஏஜென்சி எனக்கு இவ்வளவு இந்த பொய்ய சொல்லி தான் அனுப்புனேன். அவர் ஒரு அமீர், அவரோட கூட்டத்தை பார்த்து வேலைக்காரி நீங்கள் போங்கன்னு சொல்லி இங்க வந்தா அவன் ஸ்கூல்ல மாஸ்டர் ஒருத்தன் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு இடத்த வித்து போட்டு என்ன வச்சுக்கிட்டு உழைச்சி சாப்பிடுற அளவுக்கு இருந்தான். அந்த ஏஜென்சி நினைச்சிருந்தா இன்னும் 3 மாதத்துல எடுத்திருக்கலாம். உங்களோட காலண்டாலும் பிடிக்காது. எல்லாருக்கும் சமமான இறைவன் உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வான். என்ன எடுக்கிறது பாருங்க. என்ற நாட்டோட நான் பொலிசிய போனோம், இது கூட எனக்கு கதைக்கே கிடைக்காது. எனக்கு என்ன நடக்கும்ன்றே தெரியாது. இந்த எம்பசிற உதவியால தான் இன்றைக்கு கூட இவ்விடத்தை இருக்கேன். நான் இந்த எம்பசி மாட்டி எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் தரலன்னு சொன்னா, எனக்கு மருந்து குளிச்சு எடுத்து தரலன்னு சொன்னா, எனக்கு மருந்து என்ன பொலிசி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கடைசி முடிவு எம்பசி சொல்லிட்டு ஸ்ரீலங்கா இருந்து அந்த ஏஜென்சிக்கு நடவடிக்கை எடுத்து அவர் ஒரு வழியை தேடிக்கன்னு சொல்லி நான் என்னது தான் செல்லது. இதுதான் நான் இருக்கிறேன். இந்த பார்க்குக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்கு. அதுவும் 1000 தரம் போலீஸால வந்து திரட்டி இதுக்குள்ளதான் நான் தங்கிட்டு இருக்கேன். இந்த வேற ஒரு 30 பேர் படிய மாதிரி இருக்காக. அவங்களுக்கெல்லாம் போறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு இருக்கு. மிச்ச கஷ்டத்து மத்தியில தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனா எந்த தலையெழுத்து இந்த நாட்டோட கையில தான் இருக்கு. நீங்க தான் எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்க.